ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இன்றைக்கி சண்டே. ஸோ காலையில் என்ன ரொட்டீன் என்னென்னா, இட்லி செஞ்சுட்டு அதுக்கு அங்கிட்டு வந்து சார்டின் குழம்பு டாக்டர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக சார்டின் குழம்பு வச்சுருந்தேன். ஏஞ்சி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இட்லி அடுப்பில் போட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு சார்டின் குழம்புக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாக ஆன பிறகு பிரிஞ்சி இலை போட்டேன், கடுகு போட்டேன், வெந்தயம் போட்டிருந்தேன். ஸோ எல்லாம் பொரிஞ்ச பிறகு சின்னதாக வெட்டினேன் வெங்காயம் சேர்த்துருந்தேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கர்லீப் சேர்த்துருந்தேன். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லா இடித்து சேர்த்துருந்தேன். அப்போ குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இடிச்சிட்டு எல்லாம் ஒன்றா போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா போட்டிருந்தேன். அப்புறம் தக்காளி சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஸோ அதுக்கு அங்கிட்டு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டிருந்தேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்து நான் மேக்ரல் சார்டின் இந்த மீடியம் சைஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது கொட்டி வந்து செக் பண்ணிக்குவோம் உள்ளுக்கு எல்லாத்தையும். ஸோ சில பேர் வந்து மீனை உடச்சி விட்ருவாங்க, அது உள்ளுக்குள்ளே முள் எடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் மீன் உடைக்கக்கூடாது, முழுசாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் உடைக்கல. ஸோ உடச்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு நான் குழம்புல சேர்த்துக்கிட்டு எல்லாம் ஒன்று மிக்ஸ் பண்ணிட்டு போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் குழம்பு பொடி தூள் எடுத்திருக்கேன், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமான குழம்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் குழம்புக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு அங்கிட்டு நான் பக்கத்து அடுப்பில் வந்து இட்லி போட்டிருந்தேன். ஸோ அதையும் வந்து ஒரு சைட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்புக்கு வந்து புளி ஊற்றலாம். நான் வந்து லெமன் ஜூஸ் தான் ஊற்றினேன். உங்கள் விருப்பம் புளி ஊற்றலாம், லெமன் ஜூஸ் ஊற்றலாம். அதேமாரி வந்து தேங்காய் பால் ஊற்றலாம். நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் ஊற்றிருந்தேன். ஸோ ஊற்றிட்டு நான் ரொம்ப தேங்காய் பால் பாய்க்கிறதுக்கு ஒரு ஃபுல் க்ரீம் தான் பாய்ப்பேன். ஸோ ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ என் டாக்டர் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. மினி இட்லி தட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஸோ அதை ஒரு சைட்டு அவிச்சேன், இட்லி குக்கஸ் போட்டேன். ஸோ அதுக்கு அங்கிட்டு வந்து போதுமான அளவு உப்பு போட்டு மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சார்டின் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி நல்லா பொசு நல்லா புஷ்ஷுன்னு வந்துருந்துச்சு. மினி இட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா குண்டு அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் சொந்தமாக வீட்டில் வந்து இட்லி பொடி போட்டிருந்தேன்னா அதையும் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா சுட டீ கலக்கி இட்லியோட அந்த சார்டின் குழம்போட சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள காலையில் சண்டே மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போணுச்சு? ஸோ இதான் என்னோடய சண்டே மார்னிங் ரொட்டீன். ஸோ நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.